பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகளும் வணக்கங்களும். வருட பிறப்பான இன்னைக்கு நம்ம அவ்வை பாட்டியோட பாடலை பாடி முதல் நாளை வரவேற்கலாங்க. இந்த பாடல் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சதை மட்டும் இல்லை, ரொம்ப பிடிச்சும் இருக்குங்க. அதுக்கு காரணம் இந்த பாடலோட எளிமையும் இனிமையும் தாங்க. வாங்க நல்வழியோட கடவுள் வாழ்த்து பாடலை பார்த்தரலாம். பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு நம்ம அவ்வை பாட்டியோட சேர்ந்து நாமளும் எல்லாம் வல்ல விநாயக பெருமான வேண்டிக்கலாங்க. நல்லா சுண்ட காய்ச்சின பசும்பால குழைய வேக விட்ட பருப்புல ஊத்தி அதோட வெள்ளத்துல பாகு காய்ச்சி அது மேல தெளிந்த தேனையும் ஊற்றி எடுத்து நல்லா கலந்து செய்யும் போது பருப்பு பாயசம் கிடைக்குங்க. இந்த பருப்பு பாயசத்தை எல்லாம் வல்ல விநாயக பெருமானுக்கு படைச்சு அதுக்கு பதிலா நமக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க, சங்கத்தமிழ் மூன்றும் தாங்கிறாங்க. அதாவது கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே அப்படின்னு நம்ம பிள்ளையாரப்பனை கும்பிடுறாங்க. கோலம் அப்படின்றதுக்கு அழகு அப்படின்றது பொருள், துங்கம் அப்படின்னா உயர்வு அப்படின்னு அர்த்தம், மலைன்னு கூட பொருள் இருக்குங்க. கரின்னா யானையை குறிக்கிற சொல்லா இருக்கு. கரிமுகத்தோன் யாரு? யானை முகத்தோன் ஆகிய நம்ம விநாயக பெருமான் தான். அடுத்ததா தூமணியே அப்படிங்கிறாங்க, தூய்மையான வெண்மணியே அப்படின்றாங்க. ஆக அழகு செய்கின்ற உயர்வு பொருந்திய யானை முகத்தோனாகிய தூய வெண்மணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்றாங்க. மூன்று தமிழ், முத்தமிழ் எது? இயல், இசை, நாடகம் அப்படின்ற முத்தமிழையும் எல்லாம் வல்ல விநாயக பெருமான் கிட்ட இந்த நல்ல நாள்ல ஔவையாரோட சேர்ந்து நாமும் கேட்டு பெறலாங்க. இப்ப இந்த பாடலோட பொருள் தெளிவுரைய கொஞ்சம் விளக்கமா பார்த்தரலாங்க. பொருள்: கோலம் அப்படின்றதுக்கு அழகு, அலங்கரிப்பு, உருவம், ஒப்பனை, இலந்தைப்பழம் அதான் இலந்தைக்கனி, பாம்பு, பன்றி, பாக்கு, பீர்க்கு, தொய்யில், இவ்வளவு பொருள் இருக்குங்க. துங்கம் அப்படின்றதுக்கு உயர்வு, அதாவது உயர்ச்சி, நுனி, பரிசுத்தம், பெருமை, மலை, வெற்றி, அகலம் அப்படின்ற இத்தனை பொருள்கள் இருக்கு. அடுத்ததா கரி. கரிங்கிறதுக்கு அடுப்பு கரியை சொல்லுவோம், கரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லுவோம், வைரத்தை கூட கரின்னு தான் சொல்லுவோம். அதே போல் கருப்பான யானையை கரின்னு தான் சொல்லுவோம். கழுதைக்கும் கூட கரின்னு தாங்க பேர். மிளகு, சாட்சி, தீயது, கோபிக்கிறது, குறை, வெறு, உரை, உருத்து, காந்தறது, கருகிறது, விருந்தாளி, இத்தனை பொருள்களையும் குறிக்கிறதா இருக்குங்க. தூ அப்படின்றதுக்கு சுத்தம், தூய்மை. அதோட தூ அப்படின்னு சொல்லி ஒரு இகழ்ச்சி குறிப்பாக ஒருத்தங்களை அவமானப்படுத்துறதுக்காக கூட அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். வெண்மை, வலிமை, பகை, தசை அப்படின்ற இத்தனை பொருள்களை தரக்கூடியதாக இருக்குது. இந்த இடத்துல தூய்மை, தூய வெண்மை அப்படின்னு பொருள் தரதா இருக்குங்க. முத்தமிழ் அப்படின்றது இயல் இசை நாடகத்தை தான் நாம் முத்தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக தெளிவுரையை பார்த்தரலாங்க. அழகு செய்கின்ற உயர்வு பொருந்திய யானை முகத்தினை உடைய தூய வெண்மணி போன்ற விநாயக பெருமானே, நான் உனக்கு பாலும் தெளிந்த தேனும் பாகும் பருப்பும் கலந்த இனிப்பை படைக்கின்றேன், நீ எனக்கு சங்கம் வைத்து வளர்த்த இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழையும் தந்தருள்வாயே என்று ஔவையார் எல்லாம் வல்ல கணபதியை வேண்டி பாடுகின்றார். இதோட இந்த கடவுள் வாழ்த்து பாடல் முடிஞ்சிருச்சுங்க. இனி இது போன்ற காணொளிகள்ல சந்திக்கலாம். நன்றி.